வணக்கம். சொக்கலிங்கம் மல்லியப்பன் டைரக்டர் பிரகலாத் பிரைவேட் லிமிடெட். நம்ம இன்னைக்கு எஸ்ஐஎஃப் ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இது எஸ்ஐஎஃப்ல வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மினிமம் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பர் பேனு இன் ஏ ஃபண்ட் ஹவுஸ் வந்து மினிமம் 10 lakh rupees. ஸோ இப்போ இந்த எஸ்ஐஎஃப் கேட்டகரியில் வந்து நிறைய என்எஃப்ஓ வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஆல்ரெடி இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ்ஐஎஃப் வந்து பர்டிகுலராக அப்சைடு கொடுக்கும், டீசென்ட் அப்சைடு, அட் த சேம் டைம் டவுன் சைட் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். ஸோ இப்போ மல்டிபிள் ஃபண்ட் ஹவுசஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனி பிராண்ட் நேம் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து எடல்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய அல்டிவா ஈக்விட்டி எக்ஸ் டாப் 100 லாங் ஷார்ட் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஆல்டிவாவில் வந்து ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்டு வந்திருக்காங்க, வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அமங் த ஃபண்ட்ஸ் தட் கேம் இது வரைக்கும் அந்த பர்டிகுலர் அல்டிவா ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த என்எஃப்ஓ வந்து ஃபார் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ், ஏன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் எக்ஸ் டாப் 100னா டாப் 100 அல்லாத பிற பங்குகளில் முதலீடு செய்ய போகிறாங்க. ஸோ டாப் 100 அல்லாத பிற பங்குகள்னால் என்ன? மிட் கேப் 150 ஸ்டாக்ஸு, தென் ஆல் த ஸ்மால் கேப் யூனிவர்ஸ், இது எல்லாமே இட் இஸ் ஓப்பன் டு தம். இதை ஸ்மிட்னு சொல்லுவாங்க, ஸ்மால் அண்ட் மிட் கேப்பு. ஸோ ஸ்மிட் கேட்டகரியில் தான் அவங்க பண்ண போகிறாங்க. இந்த என்எஃப்ஓ வந்து 18th ஓப்பன் ஆகுது, இன்னொரு 4 நாள் இருக்குது. 18th ஓப்பன் ஆகி 18th மே ஓப்பன் ஆகி 1st ஜூன் வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் எக்ஸ் டாப் 100 ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா it will hold more than 65% of small and mid cap stocks. ஸோ ஏன்னா இப்போ ஜென்ரலாக ஸ்மால் கேப்பு மிட் கேப் ஃபண்டுக்கெல்லாம் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 65% ஸ்மால் கேப்பில் இருக்கணும், மினிமம் 65% மிட் கேப் ஃபண்டில் இருக்கணும்னு இருக்குது. இதுக்கு வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் புட் டுகெதர் மோர் தென் 65% இருக்கணும். அண்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எஸ்ஐஎஃப்ல உள்ள பெரிய அட்வான்டேஜே வந்து டாக்ஸேஷன் வந்து சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ 1 இயருக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 12.5%, 1 இயருக்குள்ளே வித்ட்ரா பண்ணிங்கன்னா 20% ஃபார் த ஈக்விட்டி ஓரியன்ட் எஸ்ஐஎஃப், ஏன்னா டெட் ஓரியன்டும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் இன் பிட்வீன் பிஎம்எஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லலாம் எஸ்ஐஎஃப் கேட்டகரியை. ஸோ கிட்டத்தட்ட பிஎம்எஸ் மாதிரி ரிட்டர்னை எதிர்பார்ப்பாங்க அல்லது யூ கேன் எக்ஸ்பெக்ட். பட் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸேஷன் வந்து ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் போல் இருக்கும். இப்போ இவங்க பண்ண போகிறது வந்து மல்டிபிள் செக்டாரில் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் தான் ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் மல்டி பேக்கர்ஸ். நிறைய இப்போ இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸில் மல்டி பேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் 13 பங்குகள் கொடுத்துருக்கின்றன, மிட் கேப்பில் 47 பங்குகள் கொடுத்துருக்கின்றன. அதே சமயத்தில் ஸ்மால் கேப்பில் 138 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கு மல்டி பேக்கர். ஸோ இந்த மிட் அண்ட் ஸ்மால் லார்ஜ் கேப்பை விட எப்போவுமே மல்டி பேக்கர் அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா உலக அளவுலேயே வந்து மல்டி பேக்கர்ஸ் வந்து இந்தியாவில் அதிகம். இந்த என்எஃப்ஓனுடைய ப்ரெசன்டேஷன் லிங்கை கீழே கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லைட்ஸில் இருக்கும் எந்தெந்த நாட்டில் எவ்வளவு மல்டி பேக்கர்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்லேருந்து காமிச்சிருக்காங்க. இப்போ எடல்வைஸ் எடல்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட், பட் அல்டிவா வந்து ஏன் இப்போ வந்து இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்மிட் கேட்டகரியில் வர்றாங்க, எக்ஸ் டாப் 100ல எஸ்ஐஎஃப் வர்றாங்க அப்படின்னா மேஜர் ரீசன் வந்து அவங்க சொல்கிறது மார்க்கெட் கரெக்ஷனு பர்டிகுலர்லி ஸ்மால் அண்ட் மிட் கேப் செக்மெண்ட்டில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹைலேருந்து நல்ல டிஸ்கவுண்டில் இருக்குது, அதனால தான் நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறாங்க. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 24ல் ஜூலை அப்ராக்சிமேட்டாக 24ல் வந்து ஸ்மிட்டுக்கு வந்து அபவுட் 38.6 இருந்துச்சு வெர்சஸ் ரைட் நவ் ஏப்ரல் 26ல் 32.2. ஸோ டு தட் எக்ஸ்டெண்ட் ஸ்மிட் ஹஸ் கரெக்டட். ஓகே, இப்போ இதனுடைய ரிஸ்க் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இருக்கும். மிட் கேப் ப்ளஸ் ரிட்டர்ன்ஸு இருக்கும். இவங்க அல்டிவாவில் சொல்கிறது வந்து 35 to 45 ஸ்டாக்ஸ் தான் நாங்கள் மொத்தமாகவே ஹோல்ட் பண்ண போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டுகள் மாதிரி 70, 80, 100, 150 நாங்கள் ஹோல்ட் பண்ண போகிறோம் இல்லை. ஏன்னா சில மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து
ஸ்மால் கேப்பில் ரொம்ப ஹை ஏஇஎம் இருந்துச்சுன்னா அவங்க 140 150 ஸ்டாக்குலாம் போயிருக்காங்க. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் 35 to 45 கன்விக்ஷன், எங்களுக்கு மோஸ்ட் கன்விக்ஷன் உள்ள ஐடியாஸில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். பட் அட் த சேம் டைம் ஸ்மிட்டில் அலோகேஷன் வந்து பிட்வீன் 35 and 90 to 100% இருக்கும், நாட் 65%. மினிமம் ரெக்வயர்டு வந்து 65, பட் அவங்க வச்சுக்க போகிறது 90 to 100% நாங்கள் வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் எடல்வைஸ் as a fund house or Altiva இந்த குரூப், எடல்வைஸ் as a fund house, they are covering 350 plus stocks in small and mid cap. அவங்களுடைய ரிசர்ச்சில் 350 ஸ்டாக்கு மேலே கவர் பண்ணுறாங்க, ப்ளஸ் 20 செக்டாருக்கு மேலே கவர் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே இதனுடைய அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு, இந்த எஸ்ஐஎஃப்க்கு அவங்களுக்கு அட்வான்டேஜாக அமைய போகுது. ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப் எஸ்ஐஎஃப்பில் வந்து மோஸ்ட்லி ப்ரிடாமினன்ட்லி லாங் ஒன்லியாக பண்ணுவாங்க. மார்க்கெட் கரெக்ஷனாக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா ப்ராடர் லெவலில், ஸோ தே மே கெட் இன் டு தட் ஷார்ட்டிங் ஆப்ஷன் ஆஸ் வெல். ஏன்னா எஸ்ஐஎஃப் மெயின் அதனுடைய ஃபியூச்சரே அதுதான், உங்களுக்கு நாட் லாங் ஒன்லி பட் அட் த சேம் டைம் யூ கேன் ஆல்சோ ஷார்ட். ஸோ ரொம்ப ஹை கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா தே வில் ஆல்சோ ஷார்ட். ஸோ அந்த ஷார்ட்டிங் ஆப்ஷனும் எடுப்பாங்க, பை விச் தே கேன் ப்ரொடெக்ட் தி போர்ட்ஃபோலியோ டவுன் சைட் டு சர்டன் எக்ஸ்டென்ட். ஸோ மொத்தத்தில் சொல்லப்போனால் இது வந்து ஒரு பிஎம்எஸ் லைக் போர்ட்ஃபோலியோ, ஹை கன்விக்ஷன் பெட்ஸு, 35 to 45 கன்விக்ஷன் பெட்ஸு, அட் த சேம் டைம் போர்ட்ஃபோலியோ ப்ரொடெக்ஷன், டவுன் சைட் ப்ரொடெக்ஷனும் இதில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபண்டை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரிடம்ஷன், மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே டெய்லி ரிடம்ஷன் இந்த எஸ்ஐஎஃப்ல ஆஃபர் பண்ணுறாங்க. க்ரோத் அண்ட் ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. எக்ஸிட் லோட் வந்து வித்தின் 90 டேஸுக்குள்ளே எடுத்திங்கன்னா 0.5%, மோர் தேன் 90 டேஸ் வந்து நில்லு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 லேக்கு. ஏற்கனவே அல்டிவாவில் உங்களுக்கு 10 லேக் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் 1000 ரூபா, 500 ரூபா, 50,000, 500 முடியாது, 1000, 50,000, 25,000 லட்சம் எவ்வளோ வேணாலும் இந்த ஃபண்டில் போட்டுக்கலாம். ஏற்கனவே அல்டிவா ஹைப்ரிட்டில் உங்களுக்கு 10 லேக்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ நீங்கள் 10 லேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் மினிமம் 1000 அண்ட் அபவ் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லம்சம்மு, எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அந்த எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபியில் வந்து மினிமம் அமௌண்ட் வந்து 1000 rupees அண்ட் தென் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1. ஸோ நாட்டில் இந்தியாவிலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நம்பர் ஆஃப் எஸ்ஐஎஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் லோ. நாங்கள் ப்ரக்லா வந்து எஸ்ஐஎஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். உங்களுக்கு இது குறித்த தகவல் ஃபர்தராக தேவை அப்படின்னா நம்ம கீழே கொடுத்துருக்க நம்பரில், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரில் இல்லை இமெயில் அட்ரஸில் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ். வி வுட் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.